உலக மக்களே வணக்கம். இப்போ நம்ம நாட்டில் தமிழ்நாட்டை எடுத்துக்குவோம். சரிங்களா? மதுரையிலேருந்து சென்னை எத்தனை கிலோமீட்ரு? 480, 500 கிலோமீட்ரு வச்சுக்கோங்க. 500 கிலோமீட்டரில் ரோட்டில் போனால் எவ்வளோ தண்ணி கிடக்கு, எவ்வளோ பள்ளமேடு இருக்குது. பள்ளமேடை விடுங்க, அது அப்பக்கப்போ ஆகும். தண்ணி நிற்கிதுல்ல, சொல்லுங்கள். ட்ரெயின் ரோட்டில் போனால் ட்ரெயின் ரோட்டில் தண்ணி நிற்கிது. லாரி ஓட்டுல தண்ணி நிற்கிது. இந்த மாதிரி ஏன பார்த்தாலும் பிரச்சனை. மக்கள் வாழ்கிற இடத்துலையும் தண்ணி நிற்கிது. சரிங்களா? இதெல்லாம் அப்பமேல பேசிக்கிறோம். அது தனித்தனியாக சொல்கிறேன். இந்த ரோடு மதுரை டு சென்னை, சென்னை டு மதுரை போகிறாங்களா? லாரி போகுது, பஸ்ஸு போகுது, சின்ன சின்ன காரு போகுது. அதே ஹைவேல பைக்கு கூட போகலாம். ரோட்லேயும் தண்ணி நிற்காமல் ரோடு போட்டு தரேன். சரிங்களா? ரோட்டில் தண்ணி நிற்காது. இதே அளவு கூட போட்டு தரேன். உயரமாக்க கூட தேவையில்லை. சரிங்களா? இப்போ போட்டிருக்கீங்கள, இதில் 4 இன்ச்சு 5 இன்ச்சு போட்டால் ரோடு நல்லாயிருங்களா? இதே அளவு போட்டு தரேன். ஆனால் தண்ணி நிற்காது. சரிங்களா? அப்புறம் மழை பெஞ்சா 12 மணி நேரம் மழை பெஞ்சாலும் வண்டி மேலேயோ, நம்ம ட்ரெஸ்ஸு மேலேயோ, லாரி மேலேயோ, கார் மேலேயோ தண்ணி விழுகாது. நீங்கள் வைப்பர் போடவே தேவையில்லை. இப்போ மழை பெஞ்சால் வைப்பர் போட்டு ஓட்டுறீங்களா? வைப்பர் போட்டு ஓட்டுனா உங்களுக்கு நல்லதா, போடாமல் ஓட்டுனா நல்லதா? சொல்லுங்கள் மக்களே. வைப்பர் போடாமல் ஓட்டுனா நல்லா வேகமாக போகலாம், போகிற இடத்துக்கு போய் சேரலாம், மனுஷனுக்கு தொல்லையே வராது. மழை பெஞ்சிக்க இருந்த கஷ்டம் தானே. நம்ம வண்டி மேலே தண்ணி பட்டால் கஷ்டம் தானே. ரோட்லேயும் தண்ணி விழுகாது. சரிங்களா? இந்த சிகதியெல்லாம் இருக்காது. தண்ணி பட்டாலே வண்டி வேகமாக போகாது, வலு இது ஒன்று பல பிரச்சனை இருக்குது. ரோட்லேயும் மழை தண்ணி விழுகாது. நம்ம ட்ரெஸ்ஸுலேயும் தண்ணி விழுகாது. சரிங்களா? நம்மகிட்ட பணம் இருக்க அளவுக்கு தானே செலவு பண்ண முடியும். இது ஏன பார்த்தாலும் பண்ணலாம். சரிங்களா? ரோட்டில் இந்த சென்னை டு மதுரை, மதுரை டு சென்னை மட்டும் சொல்கிறேன். நம்ம வண்டி மேலேயும் தண்ணி விழுகாது. 12 மணி நேரம் மழை பெஞ்சாலும் சரி, 24 மணி நேரம் மழை பெஞ்சாலும் சரி, உங்கள் வண்டி மேலேயும் தண்ணி விழுகாது. அந்த மாதிரி ரோடு போட்டு தரேன். கீழேயும் தண்ணி நிற்காது. அந்த மாதிரி ரோடும் போட்டு தரேன். அதிமுக, திமுக, அந்த தேமுதிக செய்யுமா? சொல்லுங்கள். இவங்கெல்லாம் எதுக்கிட்ட இருக்காங்கன்னே தெரியல. சொல்லுங்கள் மக்களே.